ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் வந்து மகாநதி சீரியலோட அப்கமிங் ட்விஸ்ட்டோடு இருக்கக்கூடிய ப்ரோமோ தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து காவேரி வந்து விஜய் பண்ணுற எல்லாத்தையுமே நினச்சி ஒரு பக்கம் அழுதுட்டு சோகமாக இருக்காங்க. இந்த நேரத்தில் தாத்தாவும் பாட்டியும் என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டி வந்து தாத்தா கிட்டே வந்து கேட்குறாங்க, விஜய்கிட்ட வந்து நீங்கள் காவேரியை பற்றி ஏதாவது பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அதுக்கு தாத்தா வந்து, நான் சொன்னேம்மா, இந்த மாதிரி வந்து காவேரியை பற்றி வெண்ணிலா கிட்டே சொல்லுப்பா அப்படின்னு எல்லாத்தையுமே நான் சொன்னேன். கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாங்க ரெண்டு பேரும், காவேரியும் விஜயும். ஆனால் இப்போ நிலைமை எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு தாத்தா, என்னம்மா பண்ணுறது, வெண்ணிலாவோடைய பரிதாப நிலையை நினச்சி விஜய் வந்து இப்படி இருக்கான், பட் அவன் கூடிய சீக்கிரமே வந்து காவேரி கிட்ட திரும்ப வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாரு. என்னமோ தெரிலங்க, காவேரி வந்து இப்படி இருக்க பொண்ணு கிடையாது. அவள் வந்து துருன்னு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பாள். ஆனால் இப்போ அவளை வந்து ஒரே ரூமில் வந்து அடைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. என்றைக்கு தான் இந்த நிலமை மாறப்போகுதுன்னு தெரியல. தயவு செஞ்சு விஜயை கொஞ்சம் காவேரி கிட்ட பேச சொல்லுங்கள். ரெண்டு பேரும் மூஞ்சை திருப்பிக்கிட்டு இருக்காங்க. இவன் ஒரு பக்கம் வந்து இவளும் போய் பேச மாட்டான், அவனாவும் வந்து பேச மாட்டான். இதே மாதிரி போச்சுன்னா இவங்களுடைய சந்தோஷம் என்ன வருது? இதே மாதிரி நிலமை போச்சுன்னா குடும்பத்தில் சந்தோஷமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் வந்து பேசுகிறாங்க. நான் மறுபடியும் விஜய்கிட்ட வந்து காவேரி கிட்ட பேச சொல்கிறேன்ப்பா, வெண்ணிலாவை கூப்பிட்டு அலையிறதுலே வந்து காவேரியை வந்து மறந்துடுறானோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்கிறாரு. பாட்டியும் வந்து, என்ன பண்ணுறது, காவேரி நிலைமையை நினச்சா நம்ம வந்து ரொம்பவே சங்கட்டமாக இருக்குது. நம்மளும் சொல்லி தான் பார்க்க முடியும் விஜய்கிட்ட, ஆனால் விஜய் இப்படி பண்ணுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து சொல்கிறாங்க. இதோட வந்து இந்த ப்ரோமோ முடிக்கிறாங்க. காவேரி விஜய் சேரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.